வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த போராட்டத்திற்கு முன்னணியில் நின்று செயற்பட்டவருமான ஞானப்பிரகாசம் கிஷோருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு காரசாரமான விவாதங்கள் தற்பொழுது நடைபெற்றுள்ளது. இந்த சாவகச்சேரி பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிக்கல கிஷோர் என்ற ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார். எல்லா போராட்டங்களுக்கும் முன்னுக்கு நின்றாங்க, அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெயில் எடுத்தாங்க. அப்ப நான் நினைச்சேன் பாசத்துல அதாவது நீதிக்கு எதிராக போராட வேணும், ஹாஸ்பிட்டல் நடக்கிற அட்டூழியங்களை இவங்க போராட வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களா. நினைச்சேன் 3 கேஸ் இருக்கு, 3க்கும் 3 பெயிலர்ஸ் வேணும்னு சொல்லிக்கல. அந்த பெயில் வச்சது கிஷோர். அதே பிறகு கிஷோர் கோல ஆன்சர் பண்றீங்க. அர்ஜுனா கிஷோர் இந்த பேரை பாய்ச்சு கணக்கு காசு வேண்டினா லக்குகள் அது என்று சொல்லி கணக்கு உழைச்சிட்டான். என்னோட இது வரைக்கும் ஒரு சதவீதம் கொண்டது என்னோட தரவும் இல்லை, நான் வேண்டவும் இல்லை. வைத்தியசாலையால நானும் பாதிக்கப்பட்டேன். அந்த ஆதங்கத்தில் வைத்தியசாலையில இருக்கிற குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எண்ணத்துலதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்தாங்க. அவர் ஒரு கீழ்த்தரமாக விமர்சிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வழக்கு செலவுக்காக நாங்கள் புலம்பெயர் தமிழிடமிருந்து ஆட்கள்கிட்ட இருந்து காசு வாங்கியதாகவும் அந்த பணத்தை தனக்கு தெரியாம நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த காசை தாங்கள் செலவழிச்சிட்டோம்னு சொன்ன அவனுடைய முகநூல்ல சொல்லியிருந்தார். அர்ச்சுனா எங்களோட விடக்கூடாது, சரியா? டென்ஷன் அது இது ஏதாவது பியரை குடிக்கணும் அப்படி இப்படின்னு அடிப்பார். நாங்கள் வாங்கி கொண்டே கொடுப்போம். என்ன செய்யற ஃபார்ம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறானேன்ட்டு. அர்ச்சுனா ஆதாரத்தோட நிரூபிக்கணும், ஆதாரத்தை கொண்டு வரணும். அர்ச்சுனாவை வச்சு உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. பகிரங்கமாக அர்ச்சுனா இந்த முகநூல் பதிவுக்கு மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்யப்படும். இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம். குறிப்பாக அவர்கள் இருவரும் தங்களுடைய முகநூல் நேரலையில் இவ்வாறான காரசாரமான விவாதங்களில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான காரசாரமான விவாதங்கள் அல்லது பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இருவரும் முன்வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு இன்று சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்தரணியுடன் மன்றில் ஆஜராகி இருந்தார். இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்றிருக்கும் போது இந்த ஞானப்பிரகாசம் கிஷோரும் அவருடன் சேர்ந்து வந்திருந்த இருவரும் மன்றில் ஆஜராகி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்காக தாங்கள் கையொப்பமிட்ட பிணையில் இருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்தனர். இதனை அடுத்து இந்த வழக்கினை எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளும் போது பிணையாளிகளாக உள்ள ஞானப்பிரகாசம் கிஷோர் உள்ளிட்ட மேலும் 2 பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்று மன்று அறிவித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளை முடித்துக் கொண்டு வெளியில் வந்திருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஞானப்பிரகாசம் கிஷோர் உள்ளிட்ட வேறு சில நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு தன்னுடைய வழக்கு விசாரணைகளில் ஆஜராவதற்கு அல்லது தன்னை பிணையில் எடுப்பதற்கு ஞானப்பிரகாசம் கிஷோர் உள்ளிட்டவர்கள் பெருந்தொகையான பணங்களை வேண்டினார்கள் என்றும், குறிப்பாக தன்னிடம் ஒப்படைப்பதாக கூறி பல பணங்களை வேண்டியதாகவும் தன்னிடம் எந்த விதமான பணங்களையும் அவர்கள் ஒப்படைக்கவில்லை என்றும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இதற்கு மேலாக வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய நேரலையில் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக நீதிமன்றத்தினை அவமதிக்கும் வகையிலும் அல்லது நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் பல்வேறு வகையான கருத்துக்களையும் அதில் பதிவிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் தான் இன்று மாலை அந்த ஞானப்பிரகாசம் கிஷோர் தொடர்பில் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அவர் தனது முகநூலின் நேரலையில் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவுக்கு இரவு வேளைகளில் இன்னும் ஒரு முகம் உள்ளது என்றும் பல்வேறு வகையான குளறுபடிகளில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அவருக்கு வழங்கிய ஆதரவில் இருந்து விலத்தை கொண்டிருந்ததாகவும் ஞானப்பிரகாசம் கிஷோர் கூறியிருந்தார். மேலும் தன் மீது வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள், அதாவது பணம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும், ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடரப் போவதாகவும் கிஷோர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். அவை இல்லாவிட்டால் தன்னுடைய பிழையை வைத்தியர் அர்ஜுனா ஒத்துக்கொண்டு பகிரங்கமாக பொது வெளியில், அதாவது அவருடைய வளமையான அந்த முகநூலில் நேரலையில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் தான் அதற்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகளை தொடர உள்ளதாக கிஷோர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருவர்களுக்கும் இடையில் நடைபெற்றிருந்த இந்த காரசாரமான விவாதம் அல்லது பரஸ்பர குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நாங்க தமிழர் என்றதுக்குரிய கதை ஒன்று சொல்ல போறோம். We are very proud to say we are தமிழர். என்னென்றால் இந்த சாவகச்சேரி பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிக்கல கிஷோர் என்ற ஒரு படியன் ஒருத்தர் இருந்தான், வடிவான கருத்த படியன். அடுத்த ஆளுக்கு சுட போறான், இப்பயே பார்த்துக்கொள்ளுங்க. கிஷோர் அண்டு அவர் முதல் நின்றது ஆனந்த சங்கரின்ற ஒரு அரசியல்வாதி. ஆனந்த சங்கரின்ற ஒரு அரசியல்வாதி. ஸோ அந்த கிஷோர்ன்றது நான் சாவகச்சேரியில் இப்படி பிரச்சனை தொடங்கல அர்ச்சுனா அப்போ நான் கிஷோர் கழிச்சிட்டு இருந்தேன். எல்லா போராட்டங்களுக்கும் முன்னுக்கு நின்றாங்க, அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க,
போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெயில் எடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் இல்லை பாசத்தில் வந்து நிற்கிறான். அடுத்த ஆளுக்கு சொல்கிறேன். ஸோ கேளுங்க, முழு கதையும் கேளுங்க. ஸோ அப்போ நான் நினச்சேன் இல்லை பாசத்தில் வந்து அதாவது வந்து நீதிக்கு எதிராக போராட வேணும், ஹாஸ்பிட்டல் நடக்கிற அட்டூழியங்களை இவங்க போராட வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களாக நினச்சேன். ஸோ அது பிறகு நான் எங்களுடைய முதலாக வந்து சாவச்சேரி நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பெயில் தேவைப்படைக்கல. நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆளுக்கு, யாருக்கு, மயூரன் என்று சொல்கிறேன். அவர் எப்போ சூடுவேன்றது தெரியாது. கிஷோர் மயூரன் அண்ணன் தம்பி, பட் இதில் சம்மந்தம் இல்லை, மயூரன். ஸோ கிஷோர் வந்து நான் அப்போ யாருக்கு எங்கள்ட உதயா அன்னைக்கு, உதயா ஹோட்டல் உதயா அன்னைக்கு நான் வந்து கால் பண்ணி சொன்னேன். உதயா அண்ணன் ஞாபகம் இருக்கு, கிஷோருக்கு கால் பண்ணி சொன்னோன்னா அல்லது உதயானை கால் பண்ணி சொன்னேன், அல்லது வந்து நேஸ் அன்னைக்காக இருக்கணும். அண்ணா எனக்கு ஒரு பெயில் வேணும், 3 கேஸ் இருக்குது, 3க்கும் 3 பெயிலர்ஸ் வேணும்னு சொல்லிக்கல. அப்போ சரியன்ட்டு ஓடி வந்து பெயில் வச்சது வந்து கிஷோர். ஸோ அவனில் இருக்கிற மதிப்பெல்லாம் சரியாக கூடிட்டுது. அதை நான் சொல்லியிருந்தேன், நான் எந்த கட்சின்னு யாரையும் சொல்கிறேன். அதனால் கிஷோர் வந்து அதுக்கு பிறகு நான் மன்னருக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு வேறு பேராதனை பிரச்சனை நடந்தது. உண்மையாக சொல்லணும், அதுக்கு பிறகு கிஷோரோட கோலை ஆன்சர் பண்ணுறேன். அரவிந்த் மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை. அது வந்து மெட்ட ஃபோனில் போட்டிருக்கேன், பர்பஸாக ஆன்சர் பண்ணல. இவங்க வந்து இந்த அரசியல் கட்சியோட சார்ந்து நிற்கிறேன். அப்போ நான் கிஷோர்கிட்ட சொன்னேன், நான் நீ வந்து இந்த சித்தரோட, அதாவது சித்தார்த்தனோட நிற்கிறதாண்டா அப்போ அடுத்த முறை தேர்தலில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நீ எந்த கட்சியில் வந்து நிற்கலாடாப்பா. அப்போ ஜோதிச்சு சித்தரோட நிற்கிறியா இல்லையாண்டா. இப்போ இரவு 12 மணிக்கு எல்லாம் போய் அவன் அண்ணாக்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேங்க, அங்கேயெல்லாம் போய் இரவு 12 மணிக்கு போய் அவன் வீட்டை பிள்ளைகள் வந்து என்ன பார்க்க ஆசைப்படினவாண்டு 1 மணிக்கு பிள்ளைகள் எழுப்பி கொஞ்சி படம் எல்லாம் அவையெல்லாம் பாப்பி நான் நினைக்கிறேன் கிஷோர்டா அண்ணா விட்ட. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணிருந்தேன் கிஷோரோட. இன்றைக்கு வந்து ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து வழக்கு நடந்து கொண்டு கேட்க ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து பின் அவன் வெள்ளையும் போட்டுக்கொண்டு வந்து நின்றுச்சு. அப்போ ஜட்ஜ் கேட்டார், என்ன விஷயம் மட்டும் கேளுங்க, வழக்கு நடக்க. நாங்கள் இவற்றை புனேல இருந்து விளாத்திரம் உண்டு. எனக்கு சும்மா மண்டைகளால் போயிட்டு அப்படியே துரோகம் செய்யலான்ட்டு அதுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அப்போ நான் எங்கள் லோயர்கிட்ட சொன்னேன், ஐயோ இப்போ திடீரெண்டு வழக்கு நடந்தோன்று கேட்க எழும்பி வந்து நாங்கள் இவற்றை இதில் இருந்து விட்ரோ பண்ணுறோம்னு சொன்னால் அடுத்தது மன்னாரில் நடக்கும், பரவாயில்ல விட்ரோ பண்ணுறோம்ட்டு நான் சொல்லிக்கல. எனக்கு பதறி போயிட்டு. இப்போ முதலே சொல்லியிருந்தேன், நான் ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருப்பேன், யாராவது எனக்கு பணம் வைக்கிறதுக்கு 3 பேர், எனக்கு அம்மா அப்பா இல்லை, சகோதரங்கள் 2 பேர் இருந்தான். ஸோ அதில் ஒரு ஆள் பணம் வச்சுட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருந்தால் எத்தனையோ 1000 பேர் வந்து பணம் வச்சிருப்பானே. அப்போ எனக்கு தெரியாது இவங்க வந்து இப்படி எழுப்பி வந்து நிற்பானுங்கள்ட்ட. அப்போ நான் இந்த ஜோதியில் சொன்னேன், ஜட்ஜிட்ட சொல்லுங்க, எனக்கு திடீர்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வந்து நிற்கிறேன், தாங்கள் எங்களுடைய பிணதாரி இல்லையாண்டு. ஸோ எனக்கு என்ன ஒரு டைம்னு சொன்னால், இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு வந்து 25ஆம் தேதி மன்னார் கோர்ட்ஸ், 26ஆம் தேதி வந்து பணம் வந்திருக்கு. அது என்னென்றால், அது சரியான கவலை என்னென்றால், நாங்கள் ஏதாவது ஒரு பிளானோட தான் ஒருத்தனோட போய் ஒட்டிக்க நிற்கிறோம். அர்ஜுனான்னு சொல்லி தம்பிராசா, அப்புறம் அர்ஜுனாண்டு கிஷோர், அதுக்கப்புறம் அர்ஜுனா டாக்டர் அஜித் ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் எந்த பேரை பாய்ச்சு கணக்கு காசு வேண்டியிருந்தோம். அந்த கிஷோருக்கும் அஜித்துக்கும் காசு கொடுத்தார்கள், என்னடா கொடுக்க சொல்லி, டாக்டரை கொடுக்க சொல்லி, டாக்டர்கிட்ட வழக்குகள் அது என்று சொல்லி கணக்கு உழைச்சிட்டோம். சொந்தக்காரர் தான் கொடுத்துருப்பினோம். என்னோட இது வரைக்கும் 1% கொண்டு என்னோட தரவும் இல்லை, நான் வேண்டவும் இல்லை. ஆனால் எனக்கு இடையக்கில் 2-3 கோல் வந்து கிஷோருக்கு காசு கொடுத்துருக்குறோம், அஜித்திட்ட காசு கொடுத்துருக்குறோம், வேண்டினீங்களான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேண்டியில் வச்சிருக்காங்க போல படியல், தேவைப்பட்டா அவங்க எடுக்கட்ட மாட்டேன், பிரச்சனை இல்லை, இல்லை நான் கிஷோரோட கதைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன தேவையாக இருந்தேன்னு சொன்னால், அர்ஜுனான்ற ஒரு ஆள் வந்து தங்களோட பிஸ்னஸுக்கு, அதாவது வந்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது, அது அங்கஜனா இருக்கலாம், டக்ளஸ் தேவானதாவாக இருக்கலாம், அல்லது வந்து கிஷோராக இருக்கலாம், சிறிதரனாக இருக்கலாம். எல்லாருக்குமே அர்ஜுனான்ற ஒரு பேசும் பொருள் வந்து என்னத்துக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னால், தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது. உங்களோட அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காண்டி ஒரு சாதாரணமான மருத்துவனை கொண்டு வந்து, ஒரு மருத்துவ நிர்வாகியை கொண்டு வந்து இப்போ நடு ரோட்டில் விட்டு கடைசியாக கோர்ட்ஸுக்கும் நான் போய் நிற்கல, கோர்ட்ஸில் எழுப்பி திடீர்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை புனேல இருந்து வாபஸ் பண்ணுறோம்னு சொல்லி. ஸோ நான் எங்கேருந்து இப்போ புனே கொண்டு வரது. ஸோ அதிலேருந்து ஃபேஸ்புக்கில் லைவும் போடலாம், கோர்ட்ஸில் இருந்து எனக்கு புனே வேணுமெண்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு 6வது 3 பேர், நான் ஓட மாட்டேன் ஸ்ரீலங்கா விட்டு. மற்றொரு 75,000 ரூபா செலவு பண்ண தானே. அப்போ அந்த 75,000 ரூபா வந்து சிம்பிள், என்கிட்ட தச்சுமே நான் செத்தா கூட அந்த கேஸுமா போயிடும். அப்படி இல்லாட்டி
ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, என்னிட கிடக்கிறது காசு எல்லாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த துருவம் செய்யாங்கடாப்பா. தமிழனா இருக்கலாம், ஆனால் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இவனுங்களுக்காகத்தானடா நான் போராடினேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல, அது நடக்குது இது நடக்குது என்று சொல்லி. இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி கழுசடைகளுக்கு, அதாவது கிஷோரா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், அஜித் என்ற ஒரு ஆள் இபிடிபி, கிஷோர் என்ற ஒரு ஆள் சித்தார்த்தன், அப்ப அடுத்தது தம்பிராசா, அடுத்தது லோக்கல் அரவிந்த், மது. அப்ப எனக்கு தெரியல நான் என்ன பாவம் செய்தேனாண்டு. நீங்களாவே வாரியல், அர்ச்சனா டாக்டர், நீங்களாவே கத்துறியல்டாப்பா, நீங்களாவே ஜெயிலுக்குள்ள போறியல். என்னோட நின்றிருந்தா கிஷோர், அதாவது நான் இப்போ என்ன கவலைண்டா, அதை கதைக்க கூடாது, இந்த நீதிமன்றம் இப்போ சொல்லிடணும். சரி பரவாயில்ல, நான் கதைக்கலையா, இப்போ இந்த துண்டை மட்டும் வெட்டி கொண்டு அடுத்த முறை கொடுக்குறேன். எனக்கு சரியான கவலை என்னண்டா, இந்த கிஷோர் மாதிரி இந்த அஜித் சொல்லி இருக்கிறார் சாவச்சியில் ஒருத்தர். எனக்கு காசு சேர்த்துட்டு நினைக்கிறேன். எனக்கு கணவர் வெள்ளாலேருந்து அடிச்சு கேட்டவ அஜித்திட்ட காசு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்திருக்காம 1% வரைக்கும் அவர்கிட்ட வேண்டியில்லை, அவர் தானே எல்லாம் செய்து. இதில் என்ன கவலை என்றால், நான் எனக்கு யாரையுமே தெரியா, கிஷோர் யாருன்னு தெரியா, அஜித் யாருன்னு தெரியா, தம்பிராசா யாருன்னு தெரியா, யாரையுமே தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த என்ன ஒரு பேசு பொருளாக்கி என்ன இப்ப நடு ரோட்ல விட்டுட்டு, வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த தமிழினத்துக்காகத்தான் இண்ட வரைக்கும் நிக்கிறது கிடைக்காது ஓடிக்கொண்டிருக்கேன். கிஷோர் ஒண்டா போய் சாப்பிட்டு ஒண்டா இருந்து, ஆனா இப்ப உதயாண்ணை நேசனம் சொல்லி போட்டு போயினா டாக்டர் நாளைக்கு நாங்கள் சைன் வைக்கிறோம். அது அங்க தமிழன் இருக்கிறான் விளையானே. இப்போ நேசனம் உதயாண்ணை சொல்லி போட்டு நாங்க சைன் பண்ணி வைக்கிறோம். துரோகியல், ஒரு துரோகத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கணும். இந்த லிஸ்ட்டை போட்டு கொண்டே போகலாம். அஜித், நான் நினைக்கிறேன் மன்னார்லையும் அஜித் தான் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்தது, சொந்தக்காரர் ஆள், எங்கிட்ட சொந்தக்காரர் ஆள் தான். அவையும் இப்போ சொல்லி நாங்கள் விளத்துறோம். ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு வழியையும் பார்ப்போம். தேங்க்யூ. இதுதான் வாழ்க்கைண்டா வாழ்ந்துதான் பார்ப்போம். அது அங்கதான் செய்யறாங்கன்னு பார்த்தா, மினிஸ்ட்ரியில தான் ரிலிங்குவிஷ்மெண்ட்டுக்கும் அபேண்டன்மெண்ட்டுக்கும் வேர்ட் பிளே என்று சொல்லி ஃபெயில் போடுறான்னு பார்த்தா, இங்க சொந்தமான தமிழனை நிக்கிறான். கோர்ட்ஸ்ல திரும்பி பார்த்தா பின்னால் நினைக்கிறான், வெள்ளைமா உடுப்பு போட்டு, ஆள் கருப்பு உடுப்பு போட்டு நிற்கிறான். ஜொரோனர், நாங்கள் இந்தியில இருந்து இதை விட்ரோ பண்றோம் ஜொரோனர். கவலையா இருந்தது, என்ன பாவம் செய்யணும்டாப்பா உங்களோட சேர்ந்து கதைக்கிறதுக்கும். இட்ஸ் ஓகே. எனிவே, அடுத்த தவணைக்கு யாராவது 3 பேர் தேவைப்படும். எனக்கு எந்த ஒருத்தரும் இல்லை, சொந்தக்காரில் இருக்கிறார்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே பிணை வைக்கிறதுக்கு. அதில் 2வது அண்ணா 3வது அண்ணா வர சொல்லி கொண்டு தானும் பிணையை வெட்டுவேன். அப்போ மூத்த அண்ணா சொன்னார், இல்லை நான் வைக்கிறேன். ஸோ குடும்பமும் அப்படி, இருக்கிற நாடும் அப்படி, இருக்கிற வீடும் அப்படி, தனியாக ஓடிக்கொண்டிருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ. அதுக்குள்ள என்ன கவலைண்டா, அந்த மற்ற பக்கத்து லோயர் சொல்றார், ஜொரோனர் அவருக்கு புனை வச்சாக்களே நிக்கணும், தாங்கள் புனை இல்லையண்டா ஜோதிச்சு கொள்ளுங்க ஜொரோனர், சனம் இவருக்கு திரும்பிட்டு. ஐயோ ஜொரோனர், இவர் சித்தார்த்தன் ஆள் ஜொரோனர், நான் இப்ப தனி அரசியல் கட்சியில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி ஜொரோனர், அதால சித்தார்த்தன் ஆள் மாட்டான்னு சொல்றார். அதுல என்ன ஐயா பிரச்சனை இருக்கு? இந்த மற்ற 2 பேரும் டக்ளஸ் ஆக்கள், இப்ப டக்ளஸ் ஆக்கள் எனக்கு சைமப்பினம் நினைக்கிறீங்களே. துரோகியல் என்ன, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர், சித்தார்த்தன், ஸ்ரீதரன், சுமந்திரன் என்று ஒவ்வொரு பேர், எல்லார பேரையும் வடிவா கிளியரா உரிச்சு வச்சிருக்கேன். அப்போ என்னை உங்களை பொறுத்தது. தேங்க்யூ. 26ஆம் தேதி சாவச்சேரில் வழக்கு, 25ஆம் தேதி மன்னார்ல வழக்கு. சந்திப்போம். தேங்க்யூ. அது வரைக்கும் உயிரோடு இருந்தால் சந்திப்போம். இதுக்கு இப்ப யோசிக்கிறேன், தூக்கு போட்டு சித்திரம் உண்டு. இப்படியான நாயலோட எல்லாம் ஒண்டா இருந்ததுக்கு, ஒண்டா சாப்பிட்டதுக்கு ஒரு கோப்பையில இப்ப யோசிக்கிறேன், தூக்கு போட்டு சித்திரம் உண்டு. அட சாப்பாடு ஜொரோனர் இவர் தூக்கு போட்டு சாப்பிட்றோன்னு சொன்ன அடுத்த ஒரு வீடியோட போய் நிப்பானு. அதனால சாமாடன். தேங்க்யூ சோ மச். விஷ் குட் லக். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நேரலையில் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். என்றால் எல்லாரும் மாதிரி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கலாது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த சாவச்சியில் நடந்த, அர்ச்சுனாவால் நடந்த பிரச்சனைகள், இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற போராட்டங்கள், இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
அந்த வைத்தியருக்கு எதிராக முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நீதிமன்றத்திலே அவரை 3 சரீரப்பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார். அதிலே நாங்களும் எங்களுடைய நண்பர்கள் 3 பேர் இணைந்து அவருக்கு கையெழுத்து வைத்து புனை வைத்து நாங்கள் அவரை வெளியே எடுத்தோம். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் வைத்தியத்துறையில் அல்லது வைத்தியசாலைகளில் நடக்கிற பிரச்சனைகள் சொல்லி நாங்கள் உண்மையாக வைத்தியர் அர்ச்சுனா சொல்ற மாதிரி எதேர்ச்சியாக தாந்தோணித்தனமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடாது. நாங்கள் வைத்தியசாலையால் நானும் பாதிக்கப்பட்டேன். அந்த ஆதங்கத்தில் வைத்தியசாலையில் இருக்கிற குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்த. வைத்தியசாலைகளுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வைத்தியத்துறை ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை செய்தாங்க. அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்களாக இருந்தன. நாங்கள் சொல்ல நினைக்கிறதை இவன் சொல்றானே என்ற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் பெருந்தான மக்கள் அந்த போராட்டத்தை செய்தாங்க. இது தனியொரு வைத்தியருக்கான போராட்டம் அல்ல என்றது அப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரமே ஊடகங்களை நாங்கள் தெரிவிக்கும் பொழுதும் இங்க வைத்தியர் அர்ச்சுனா இந்த வைத்தியசாலையை சிறப்பாக நடத்துறாருண்டா அவர் நடத்தலாம். அதே நேரம் அவர் அந்த வைத்தியசாலையை சீரழிக்கிறாருண்டா அவருக்கு எதிராகவும் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை நாங்கள் அந்த நேரம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அவர் ஒரு கீழ்த்தரமாக தன்னுடைய அந்த என்ன சொல்றது எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஒரு கீழ்த்தரமாக தான் ஒரு வைத்தியர் என்ற ஒரு நிலையில இருந்து வேற லோலம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் பாவம். ஏன்னு சொல்றேன்னா அப்படியே விட்டால் அவர் ஏதாவது ஒரு என்ன சொல்றது அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது எங்களுக்கு வடிவா தெரியுது. அவருடைய கருத்துக்கள் அவர் சொல்ற விஷயங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான விஷயங்கள். காலம் ஒன்று சொல்லுவார், மத்தியானம் ஒன்று சொல்லுவார், இரவு ஒன்று சொல்லுவார். ஒரு நாளைக்கே ஒரு விஷயத்தை 4 சொல்லக்கூடிய ஆள். அப்ப அவர் ஏதோ ஒரு சீரான நிலையில அவர் இல்லைன்னு சொல்லி சாதாரண இந்த மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் அந்த முகநூலிலே தன்னுடைய முகநூலிலே என்னை பற்றி ஒரு அவதூறாக நாங்கள் தன்னுடைய வழக்கு செலவுக்காக நாங்கள் புலம்பெயர் தமிழிடமிருந்து அல்லது வேற ஆட்கள்கிட்ட இருந்து காசு வாங்கியதாகவும் அந்த பணத்தை தனக்கு தெரியாம நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த காசை தாங்கள் செலவழிச்சிட்டோம்னு சொன்ன தன்னுடைய முகநூல்ல சொல்லியிருந்தார். சும்மா அவர் நினைக்கிறார் அந்த வாய்க்கு வந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாம எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு பேசாம போகலாம், ஒரு தடவை ஒன்றும் சொல்ல மாட்டாருண்டு. அப்படி இல்லை. நாங்கள் அந்த டாக்டர்ஸ் மேரோட விடுற சேட்டை அர்ச்சுனா எங்களோட விடக்கூடாது. சரியா? நாங்கள் அவரை ஒரு மதிச்சு நாங்கள் ஒரு நல்ல பொடியன் நல்ல மனுஷன் இந்த வைத்தியசாலைக்கு ஏதோ செய்வான் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிஞ்சினாங்க. ஆனா பிறகு அர்ச்சுனான்ற நிலப்பாடுகள் உங்களுக்கே தெரியும். என்ன ஒன்றுக்கு ஒன்று முரணானது, தேவையில்லாத விஷயங்கள், அரசியல் கூட கதைக்க வலிக்கிட்டார். அப்புறம் அவர் அரசியல்ண்டா என்னண்டே தெரியாது. ஒரு என்ன சொல்றது யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு அர்ச்சுனா இந்த லைவை பார்த்து அவருக்கு தெரியணும். நாங்கள் நெல்சனை விட்ட கதை கேட்கல. அர்ச்சுனா என்ன கேட்டது, இந்த யாழ்ப்பாணத்தில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கணும், யார் எந்தெந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மேர், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றா என்ன, மாகாண சபை தேர்தல் என்றா என்ன, அதுக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கும், எப்படி வாரது, எத்தனை பேர் வெறுவினம் என்று சொல்லி உண்மையா அவர் டாக்டர்ஸ் அவர் தன் துறையில் அறிவா இருக்கலாம். ஆனா அரசியல் தொடர்பாக எந்த விதமான அறிவும் இல்லை. அது நான் அவருக்கு சொன்னான். அவருக்கு தெரியும். அவர் கேட்க அண்ணன் இப்படித்தான் இங்க என்னென்ன எம்பி மாதிரி இருக்கணும், இவையில் இந்த கட்சி எம்பி என்று அவருக்கு விளங்கப்படுத்தி அதை சொன்னதும் நான் தான். அது அவருக்கு இப்ப ஞாபகம் இருக்கலாம். சரியா? அவர் ஆதாரம் இல்லாம இப்ப நான் அவருக்கு எதிராக நாங்கள் என்னுடைய பெயரை பாவித்து ஆதாரம் இல்லாமல் இதை கதைச்சதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு நாங்கள் போவோம். ஏனென்று சொன்னால் சும்மா எனக்கு காசு போட்டோன்னு சொல்லி அதை எனக்கு என்னட்ட காசு தந்தா அவர் நிரூபிக்கணும். யார் எனக்கு இவ்வளவு பணம் தந்தது, இவற்றை வழக்கு செலவு பார்க்க சொல்லி எவ்வளவு பணம் தந்ததுன்னு சொல்லி அர்ச்சுனா நிரூபிக்காட்டிக்கு நாங்கள் உண்மையாக அவருக்கு மானச நஷ்ட வழக்கொண்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்டா எங்களோட பேரை சொல்லி அவர் தேவையில்லாம அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? எங்களோட பேரை சொல்லி அவர் தேவையில்லாம கதைச்சு கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆரம்பத்தில் அவர் ஒரு நல்ல நண்பராக தான் பார்த்து நாங்கள் நல்ல வேலையில் செய்யற. ஒரு நாள் எனக்கு தெரியும் நானும் நெல்சன்னையும் ஒரு நாள் தலை அடிக்கிறா, இரவு என்ன மாதிரி ஏதாவது பியர் ஏதாவது வாங்கி தாக்குறீங்களோன்னு சொல்லி. சரியா?
நாங்கள் சாவச்சேரியில பார் எல்லாம் போட்டு இரவு 11 மணி ஆச்சுது. நாவக்குழியில போய் நானும் நெல்சன்னையும் போய் பியர் வாங்கி வந்து கொடுத்துனாங்க. அந்த காசு கூட அர்ச்சனா எனக்கு தர வேண்டி இருக்குது. இதை பார்த்தா நீங்கள் யோசிங்க, நாங்கள் எங்க இப்ப நாங்கள் பியர் வாங்கி தந்துனாங்க, என்ன ஒன்று தந்துனாங்க. அப்ப அதுக்குரிய காசு எல்லாத்தையும் நீங்க எனக்கு தர வேண்டி வரும். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், உங்களை மாதிரி ஆதாரம் இல்லாம நாங்கள் கதைக்கிறேன் சரியா. உங்களை மாதிரி எழுந்தமானத்துக்கு அடுத்தவனை பற்றி சிந்திக்காம, அடுத்தவன் குடும்பத்தை பற்றி சிந்திக்காம வாயில வந்து எல்லாம் ஏனென்றா நீங்க ஒரு விடுகாலி மாதிரி தெரிஞ்சோண்டே இருக்கிறீங்க சரியா. உங்களுக்கு ஒரு நிரந்தரமான என்ன சொல்றது, ஒரு இடத்துல வைத்திய 2வது ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு சேவையை செஞ்சா சனம் இன்னும் பாராட்டும் என்ன. அதை விட்டுட்டு தேவையில்லாம விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா வைத்தியர் அர்ச்சுனா இந்த ஏனைய வைத்தியர்மார்களோடு முரண்படுற மாதிரி எங்களோட முரண்பட பாக்கலாது. இல்லாட்டி அவையில தூற்றுற மாதிரி முகநூல்ல தூட்டி போட்டு பேசாம விட்டுட்டு இருக்கலாது சரியோ. நாங்கள் எந்த லெவலுக்கும் அர்ச்சுனாக்கு நாங்கள் சொல்ல விரும்புறோம், எந்த லெவலுக்கும் போய் அர்ச்சுனாவோட படு கேவலமான லெவலுக்கும் போய் எங்களால கதைக்கவும் முடியும், வேலை செய்யவும் முடியும். ஏன்னா நாங்கள் அடிமட்டத்திலிருந்து தான் நாங்கள் வந்தாங்க. இந்த அரசியலை பற்றி நான் தான் தமிழண்டா போராட்டம் ஏதோ அர்ச்சுனா நினைக்கிற தன்னை வச்சு நாங்கள் அரசியல் செய்ய பாக்குறோம்னு சொல்லி. உண்மையிலேயே என்ன தெரிந்த பலருக்கு தெரியும் சரியா. நான் காசு வாங்குவேனா இல்லாட்டி அர்ச்சனா வச்சு ஏதாவது லாபம் பெறலாம்னு யோசிச்சிருப்பேனா இல்லாட்டி அர்ச்சனாவுக்காண்டி தான் போராட்டத்துக்கு வந்தனான்னு சொல்லி என்ன தெரிந்தவர்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நாங்கள் இப்ப இல்ல, எங்க பிரச்சனை நடக்குது, எங்க போராட்டம்னு சொன்னால், எங்க ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக நாங்கள் எந்த காலத்திலையும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப இந்த முன்னூல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அர்ச்சனா இப்பதான் முன்னூலுக்கு வந்தவர். அதுல நாங்கள் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், இந்த சாவச்சேரி தென்மாச்சி மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. தமிழ் தேசியம், தமிழண்டா, அண்ணன் தலைவர்னு சொல்லலாம் அவன் கதைக்கலாது. அர்ச்சுனா அதெல்லாம் கதைக்கிறதுக்கே தகுதி இல்லை. அவர் வடிவா அந்த ஒரு என்ன இதுலயே சொல்லியிருந்தவர் ஒரு பேட்டியில, என்டையாப்பா சம்பளத்துக்கு தான் வேலை செய்தவர்னு சொல்லி சரி. அப்படி அவர் வந்து அர்ச்சனா சொல்லி போட்டு தமிழ் தேசியம், தமிழர் அப்படி இப்படி கதைக்கலாது. எங்களுக்கு தெரியும் என்ன, எங்களை தெரிஞ்சாக்களுக்கு என்ன தெரிஞ்சாக்களுக்கு நாங்கள் தமிழ் தேசியத்தோட தமிழ் இந்த போராட்டங்களோட எப்படி நிக்கிறோம் நாங்கள்னு சொல்லி அர்ச்சனாக்கு தெரியாது. ஆனா என்ன தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் அர்ச்சனாக்கு ஒன்றை சொல்லிக் கொள்றேன், இந்த முகநூல்ல வந்து பேஸ்புக்ல வந்து லைவா போட்டுட்டு 65 லைக் வரும், வெளிநாட்டுல இருந்து யாரும் பொம்பளை பிள்ளைகள் கமெண்ட் பண்ணுவாளவ அவையில வந்து கையெழுத்து வைக்க சொல்லுங்க சரியா. நாங்கள் சொல்றோம், இன்றைக்கு சொல்றேன், அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக யாரும் தென்மாச்சியில இருந்து யாராவது வந்து கையெழுத்து வைக்கிறாங்களோ தெரியாது. ஒரு தரமே வைக்க மாட்டேன். ஏனண்டா இது ஒரு தரக்கும் தெரிஞ்சிருக்கா, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கு நடந்து நினைக்கிறேன் அர்ச்சுனாவுக்கு எதிராக. அன்றைக்கும் வேற ஒரு சிங்கள பொம்பளான் வந்து கையெழுத்து வச்சுட்டு போனதாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னார்கள். ஆகவே அவற்ற நிலைமை அப்படித்தான் இருக்குது சரியா. நாங்கள் இன்றைக்கு அவருக்கு 3 பேர் கையெழுத்து வச்சுனாங்க. 3 பேரும் நாங்கள் நேரடியா அவரோட அது என்னண்டா நீதிமன்றம் அவருக்கு அறிவிக்கலன்னு சொல்லி இருந்தது. அவருக்கு அறிவிச்சிருந்தா இன்றைக்கு நாங்கள் அந்த பணியை வெட்டி இருக்கலாம். இனி அது வந்து வார 25ஆம் தேதிக்கு தமிழ்நாடப்பட்டிருக்குது. ஏன் அவருக்கு அறிவிக்கலைன்னு சொன்னால், அர்ச்சுனாவோட தொடர்பில் இல்லை நாங்கள். உண்மையா அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு 2-3 நாள் இரவில் அவர் அடிப்பார். தெரியாது இந்த டென்ஷன் அது இது ஏதாவது பியரை குடிக்கணும் அப்படி இப்படின்னு அடிப்பார். நாங்கள் வாங்கி கொண்டே கொடுப்போம். என்ன செய்யற ஃபார்ம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறானேன்ட்டு சரியா. அதுக்கு பிறகு அர்ச்சுனாவோட தொடர்பே இல்லை. ஆனால் நாங்கள் இவர் மன்னார்ல மாட்டப்பட்டா பிறகும் தெரியும் எங்கடபடி எல்லாம் மன்னாருக்கும் போனவன். அவங்க இப்போன்னு சொல்லலாம், உதயண்ண தண்ட காரில் பெட்ரோல் அடிச்சு சரி அர்ச்சுனாட்ட அந்த வழக்குக்காக மோசன் போறதுக்கு போனவர். அந்த தம்பிராசா தண்ட மோடிச்சல் இருந்து மன்னாருக்கு போனவர் சரியா. அப்படித்தான் எல்லாரும் வேலை செய்யுது. இவன் அர்ச்சுனா வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, இப்ப நாளைக்கு அர்ச்சுனா ஏதாவது எங்கேயாவது தப்பி ஓடிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிணையாளிகளுக்கு பிரச்சனை வந்தா அர்ச்சனா சொல்லுவார் நானா வந்து வைக்க சொன்னேன். தவிர தன் யார் கிஷோர் யாருன்றே தெரியாது, தங்கடவாள்ல வந்து புன வச்சவ அப்படித்தான் அர்ச்சனா சொல்ல பார்ப்பார். ஆனால் இப்ப இந்தியா நிலைமை, நீங்கள் அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த முகநூல்ல மட்டுமே பார்த்து இல்லாட்டி அர்ச்சுனா போடுற பதிவுகளை மட்டுமே பார்த்து கருத்துக்கள் இருக்கிற நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்றேன். ஏன்னா யாழ்ப்பாணத்துல அப்படி நிலைமை இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல அர்ச்சுனாக்கு என்னன்னு எல்லா ஜனத்தையும் தெரியும் சரி. ரோட்டில் போய் மறைச்சு கேட்டால் எனக்கு என்ன வேடிக்கைண்டா, அர்ச்சுனாண்ட மனநிலையால சில இந்த வழக்குகள்ல இருந்து அர்ச்சுனா தப்பிச்சிருவாரோ, எனக்கு விசரண்டா விசல்ல காய்ச்சிருன்னு சொல்லி
வழக்கு சில தப்பிட்டு வர ஒரு ஒரு பயமும் இருக்குது. ஆகவே உண்மையா பாவம் வந்தால் பாவம், யாராவது தெரிஞ்சாக்கள் உண்மையா அவர்ல அக்கறை இருந்தா, வெளிநாட்டுக்காரர் அக்கறை இருந்தா ஒருக்கா கொண்டே இல்லாட்டி நீதிமன்றமாவது பலாத்காரமாக அவரை பிடிச்சு கொண்டே அந்த மரணில ஒரு பரிசோதனையை எடுக்கணும். ஏன்னா அந்த நிலைமையில அவர் இருக்கிறார். ஏன் நாங்கள் இதை சொல்ல வேண்டி வருதுண்டா, அவற்ற கருத்துக்கள் கதைகள் எல்லாமே ஒரு ஒன்றுக்கொண்டு முரண்பாடானாக இருக்குது. சும்மா இப்ப எங்களுக்கு மற்றது அவர் முகநூல்ல போடுற பதிவுகளை பார்க்க எங்களுக்கு ஏதோ செய்திரும் போட இருக்குது. அதால உண்மையா அவட்ட பதிவுகளை பார்க்க கன பேர் சொல்லினோம், அடே விசர் அவன்டைய பார்த்தா எனக்கு விசர் வந்துடும் போடக்கா என்றுதான் எங்களோட நண்பர் மேல சொல்லினோம். நாங்கள் அதை பார்க்கறதுல இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் தான் அதை பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னா உன்னை பற்றி ஏதோ லைவ் போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு அடிச்சு சொன்ன அப்புறம் போய் பார்த்தேன். அவர்கிட்ட லைவ்ல இப்படி வடிவா என்ன பற்றி சொல்லியிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், அவர் நான் காசு வாங்கினதை சும்மா அந்த பேஸ்புக்ல வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போயிடாது. அந்த டாக்டர்ஸ் மேல அவதூறு பரப்பின மாதிரி எனக்கு செய்துட்டு போயிடாது. சரியா? அர்ச்சனா ஆதாரத்தோட நிரூபிக்கணும், ஆதாரத்தை கொண்டு வரணும். நான் இப்ப என்னுடைய சட்டத்திறனிகளை எங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோட எல்லாம் கதைச்சிருக்கிறோம். அவையில் சொல்லக்கூடிய ஒன்று, இவர் இந்த 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 முகநூல்ல அந்த பதிவேற்றியமைக்காக ஆதாரத்தோட வரணும். இல்லாட்டிக்கு நான் ஒரு மான நஷ்ட வழக்க நான் இதுல போட தயாராக இருக்கிறோம். ஏன்னா சும்மா வாங்கி வந்து சொல்லிட்டு போக நாங்க விட மாட்டோமே. நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக என்ன செய்யறோம்னு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ரோட்டா நின்று ஏதோ அந்த இவருக்காக இல்லாட்டி இவரை வச்சு இந்த போராட்டம் மூலமாக ஒரு லாபத்தை தேடலாம்னு சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யல. இந்த வைத்தியசாலையால நானும் பாதிக்கப்பட்டேன். அப்போ அங்க வந்த ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டாங்களா அங்க வந்தவன். இது என்ன இப்படி பிரச்சனை? சரி, இவன் சொல்றது சரி என்றதுக்காகத்தான். இவன் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நாங்கள் கதைச்சா எங்களை அதை புறக்கணிச்சிட்டு போடுவினம். இவன் டாக்டர்ஸே கதைக்கிறபடியா அது மக்கள் மத்தியில் எடுபட்டது. இந்த பிரச்சனை உண்மையா இருக்கிற பிரச்சனை இவரை கதைக்கிறார். அதை நாங்கள் வடிவ சொன்ன அந்த நேரம் தனிப்பட்ட அர்ச்சனாக்காகவோ அல்லது ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராக நாங்கள் நிக்கல. அந்த நேரம் நான் கொடுத்த அந்த ஊடகங்களுக்கு கொடுத்த வீடியோ பதிவுகள் செவிகளில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் தெளிவாகவே சொன்ன தனி மனிதனுக்கான ஒரு இது இல்லை, இது வைத்தியத்துறையால பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆதங்கம் தான் இந்த ஒரு போராட்டமாக வந்தது. உங்களுக்கே தெரியும், இப்ப போராட்டம் நடத்துறேன்டா, இப்ப நானெல்லாம் எத்தனையோ ஆயிரம் போராட்டங்களுக்கு போயிருப்போம். ஆனால் போராட்டத்துக்கு மக்கள் என்ன சொல்றது, மக்கள் தன்னிலையாக அல்லது தன்னெழுச்சியாக திரண்டு வர மாட்டார்கள். நாங்கள்லாம் கூட்டிக் கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது இது இல்லாட்டி ஒரு காணி நிலாவை பண்ணா அந்த காணி சொந்தக்காரர் அப்படி கூட்டிக் கொண்டு தான் போய் போராட்டங்களை செய்யறது. ஆனால் அர்ச்சுனா நச்சர் அந்த வந்த சனத்தை பார்த்துட்டு ஏதோ தனக்காக வந்த சனம், தன் மீது அன்பு கொண்டு வந்த சனம் என்று அப்படி யோசிக்கிறார்கள். ஆனால் அந்த சனம் ஒவ்வொருவரும் இந்த ஆஸ்பத்திரியால பாதிக்கப்பட்டு தங்களோட ஒரு ஆதங்கத்துல தான் இது விடக்கூடாது, இப்ப விட்டா பிறகு ஒன்றுமே செய்யலான்ற ஒரு ஆதங்கத்துல எல்லாரும் ஒவ்வொரு தரம் திரண்டு வந்தது. தனிப்பட்ட அர்ச்சனாக்காக வரையில இப்ப இதை நீங்க பாக்குற சிலர் யோசிப்பு, என்னடா அர்ச்சனாக்காக 3 போராட்டத்தை செய்து போட்டு இப்ப அர்ச்சனாக்கு எதிராக லைவ் போடுறீங்கன்னு சொல்லி. ஆனால் விஷயம் இதுதான், அர்ச்சனாவுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்யல. இந்த வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனைக்கு எதிராக தான் நாங்கள் செய்யறாங்க. அந்த போராட்டத்தை பிறகு அர்ச்சனாக்கும் எங்களுக்கும் தொடர்பும் இல்லை. வைத்தியசாலையில என்ன மாதிரி நடவடிக்கைகள், நிர்வாக நடவடிக்கைகள் நாங்கள் தலையிடுறதும் இல்லை. நாங்கள் வைத்தியசாலையை பார்த்துக்கொண்டா இருக்கிறோம். என்ன ஒழுங்காக இப்ப நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கு, சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறபடியா அது தண்டவாள போகுது. நாங்களும் எங்கட வாழ்ல இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அர்ச்சனா எனக்கு தெரியும், நான் நேற்றே என்னை தெரிந்த நண்பர்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நாளைக்கு ஒரு அர்ச்சனா என்ன பற்றி ஒரு லைவ் ஒன்று போடுவான் மச்சான், பார்த்து நீங்களும் ஷேர் பண்ணுங்கடாப்பான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் மாதிரிக்கே சொல்லியிருக்கிறேன், பார்த்து போட்டு விடுங்க. எங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி, என்ன ஃப்ரீயா ஒரு பப்ளிசிட்டி தானே. அப்ப நேற்றே சொன்னாங்க, அர்ச்சனாக்கு புனைய நாங்கள் 3 பேரும் போய் அதை நாங்கள் வாபஸ் பெற போறோம். அதால அவர் திரும்ப ஒரு என்ன பற்றி ஒரு லைவ் ஒன்று போடுவார்ன்றதும் தெரியும். இன்றைக்கு கூட அவர் வெளியில நிக்கிறது எங்கட புனையெல்லாம் நிக்கிறார். வார 25ஆம் தேதி தான் வேற ஆக்களை வர சொல்லி புனை வெட்டுப்படும். இன்றைக்கு கூட இது எங்கட புனையில நின்று கொண்டு எங்களை பற்றியே தேவையில்லாம கதைக்கிற கதை தான் செய்து கொண்டிருக்கிற. இன்றைக்கு தெரியும், இங்க இருக்கிறார்கள் இந்த பாஸ்கரன் சார், உதயன் அவைகளுக்கு தெரியும். இந்த நாங்கள் அந்த போராட்டத்துக்கு 20 ரூபா போய் போஸ்டர் அடிச்ச என்ன பேனர் அடிச்சு நாங்கள் நித்திரையா கிடந்த அந்த ஸ்டார்
பிரிண்டர்ஸ் அவர் குவரன் ஸ்டார் பிரிண்டர்ஸ்ல வேலை செய்யற பொடியனை போய் ஏத்தி கொண்டு வந்து இரவு சாமம் ஒரு 12 மணி இருக்கும் பெனர் அடிச்சுனாங்க 2 பெரிய பெனர் அந்த போராட்டத்துக்கு பிடிச்ச பெனர். அப்ப அதுக்குரிய காசை கொடுக்கல. அவர் தன்னுடைய பெருந்தன்மையில சொன்ன ஒரு பெனருக்கு காசு வேண்டாம், ஒரு பெனர் காசு தாங்க உண்டு. அதே நாங்கள் இன்னும் கொடுக்கல, அந்த காசையை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி சேகரன் பிரிண்டர்ஸுக்கும் 15,000 ரூபா பெனர் காசு கொடுக்க வேண்டி இருந்தது. அவரும் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு இது போராட்டம் தானே நீ டிஸ்கவுண்ட் போட்டு தாங்கன்னு சொல்லி சேர்த்து இந்த பொதிக பாஸ்கரன் சார் ஆக்கெல்லாம் காசு சேர்த்து தனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சேர்த்து அந்த காசு கொடுத்தது. அதே மாதிரி ஸ்டார் பிரிண்டர்ஸுக்கும் இன்னும் காசு கொடுக்கல. சரியோ, அர்ச்சுனாவை வச்சு உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்கட நண்பர்கள் பல பேர் கதைச்சவ அர்ச்சுனா மாதிரி தன்னுடைய வங்கி இலக்கத்தை தண்ட முகநூல்ல போட்டுட்டு தனக்குத்தானே காசை போட்டுட்டு மக்கள் என்ன காசு போடினோம்னு சொல்லி அந்த போலியான வேலையில நாங்கள் செய்கிறேன். இப்ப அர்ச்சுனாண்ட கணக்கில தான் நிறைய காசுகள் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். சரி, அவற்ற வங்கியில தான் நிறைய பணம் இருக்கலாம். ஏன்னு சொன்னா அவர் வெளிநாடுகள்ல இருந்து இப்ப எங்களை கூட அடிச்சு கணவர் கேட்டவ அர்ச்சுனா இந்த வழக்குக்கு ஏதாவது சட்டத்திணிகளை அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க என்றெல்லாம் கேட்டிருந்தவ. இதை நாங்கள் அர்ச்சுனாக்கு சொல்ல அர்ச்சுனா சொன்னார் அவையின் நம்பரை என்னட்டா நேர நானே கதைக்கிறேன். அப்ப நாங்கள் அந்த அப்படியான என்னோட கதைச்சாக்களுக்கு நான் அர்ச்சுனாட்டே நம்பரை கொடுத்து விட்டேன் நேர. அவரே கதைச்சு அவரே என்னவும் செய்யட்டும்னு சொல்லி அது அர்ச்சுனாக்கும் தெரியும், என்னோட கதைச்ச ஆக்களுக்கும் தெரியும். ஆகவே அர்ச்சுனா இந்த தன்னுடைய முகநூல்ல போட்டதுக்கு அதை பார்த்து ஒரு தரம் என்ன காட்டு சின்னடா காசு வாங்கினீங்கன்னு ஒரு தரம் என்ன கேட்கல. அவன் ஏதோ போட்டிருக்கான்டா அவனை பற்றி அப்படித்தான் எல்லாரும் சொல்லினமே தவிர யாரும் என்ன காசு வாங்கியிருப்பேன்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் தெரியும், நம்ப மாட்டினோம். ஆகவே அர்ச்சுனா பகிரங்கமா அந்த தன்னுடைய முகநூல்ல போய் திரும்ப ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க கிஷோர், எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு விஷயம் இல்லாத போட்டுட்டேன், காசு வாங்கினது அப்படி என்று சொல்லி போட்டுட்டேன்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டா அவரை அப்படியே விடலாம். இல்லாட்டி அவருக்கு இருக்குத்தானே 15 ரூபாய் கேஸ்ண்டா அதோட சேர்த்து நானும் ஒரு கேஸை போட்டு விடுறேன், கட்டாயம் போடுவேன். என்னண்டா முகநூல்ல அவர் சொல்லக்கூடாது. எனக்கு காசந்தாக்கள் போய் அர்ச்சனாட்ட சொல்லலாம் கிஷோருக்கு இவ்வளவு கொடுத்தது எவிடன்ஸோட. சும்மா வெளிநாட்டுல இருந்தேன்டா பேங்க்ல காசு போட்டிருப்பீங்களா என் அக்கௌண்ட்டுக்கு, அப்ப அதையெல்லாம் எடுத்து அர்ச்சனா ஆதாரங்களோட சொல்லணும். இல்லாட்டிக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அவர் குழந்தை புள்ள விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். மற்றாக்கள் மாதிரி எங்களோட யோசிச்சு அந்த எங்களுக்கு விளையாட்டு காட்டக்கூடாது. ஆகவே நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், இப்ப அர்ச்சனாக்கு ஆதரவா இருக்கிற ஆக்களுக்கும் சொல்றேன், நீங்கள் அந்த அவருக்கு அடுத்த முறை புன வைக்கிறதுக்கு ஆக்களை தயார் பண்ணுங்க. 4-5 வழக்குகள் இன்னும் வேற இருக்குது இவருக்கு எதிராக. இன்றைக்கே சில வேளை நிறைய வழக்கு வரும், நானும் அந்த வழக்கொண்ட போடுவேன். ஆகவே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காட்டிக்கு மற்ற நான் சொல்லுவேன், பியர் வாங்கி தந்த காசையே மறைச்சுன்னா இந்த நெல்சனை அடிச்சோ நிக்குது. நெல்சனைக்கு நாங்க காசு வாங்கி அந்த பியர் வாங்கி தந்து நாங்க உங்கள்ட்டுக்கு என்ன 11 மணிக்கு வந்தார் இங்க இன்டர்வியூலாம் முடிச்சுட்டா அந்த மட்ச் விளையாடிட்டு வந்த ரைட் அந்த என்ன பாஸ்கெட் பால் மேட்ச் நடந்துச்சு இவர் கொழும்பால அதை முடிச்சுட்டு வாரம் 10:30க்கு கிஷோர் அங்கே நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஏதாவது செட் ஆகாமோ எடுத்து வச்சுக்கிறீங்களா என்று கேட்டார். நான் சொன்னேன் இல்ல வாரம். சரி, அந்த நேரம் என்ன பார்த்தோம் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறான்ட்டு சாவச்சில்லி எல்லா பாரம் போட்டு 11 மணிக்கு போட்டு தானே நாவக்குழியில போய் நானும் நெல்சனையும் எடுத்துன்னு வந்தாங்க. நெல்சனையை தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும், நெல்சனையிட்ட கேளுங்க. எடுத்தோன்னே அவருக்கு பியர் கொடுத்தனாங்க. அந்த காசை அவர் வேணுமெண்டா அந்த பியர் வாங்கி கொடுத்த காசை எனக்கு திறத்தானே வேணும், சும்மா நாங்கள் செய்யலாதானே. அப்ப அப்படியெல்லாம் சொல்லி போட்டு எங்களை இப்படி பகிரங்கமாக அர்ச்சுனா, நான் திரும்ப சொல்றேன், பகிரங்கமாக அர்ச்சுனா இந்த முகநூல் பதிவுக்கு மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக வழக்கு, மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்யப்படும். இதை நான் பகிரங்கமா சொல்லிக் கொள்றேன். நன்றி. மற்ற என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் என்ன செய்யறோம், எப்படி வேலை செய்வோம், என்ன செய்வோம் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அர்ச்சனாக்கு சொல்றேன், நீங்கள் பகிரங்கமாக உங்களோட கருத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம், அதுக்கும் நீங்க தயாராக இருங்க. அதுக்கும் புனவைக்கு யாரையாவது காசு கொடுத்தாவது யாரையும் கூட்டிக் கொண்டு வாங்க, சரியா? காசு கொடுத்து யாரையும் கூட்டிக் கொண்டு வந்தா தான் சரியா, தவிர சாவச்செல்ல ஒரு தரம் பெற மாட்டான் உங்களுக்கு சைன் வைக்க. சாவச்செல்ல ஒரு தரமே தானாக உங்களுக்கு முன் புனைக்கு கையெழுத்து வைக்க மாட்டினோம்ன்றதை நான் அர்ச்சனாக்கும் அர்ச்சனாண்ட ஆதரவாளர்கள் வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் ஆதரவாளர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே.